வெல்கம் டு பூமா ஸ்டடீஸ். இந்த வீடியோல நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் கூட்டு தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க. அதுல நான் கட் பண்ணி வச்சிருக்க 2 முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். இப்ப மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்ப முருங்கைக்காய் வேந்தோன்னே அதுல 4 கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். காய் வேகத்துக்கு கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். திருப்பி மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. காய் வெந்து முடிக்கிற ஸ்டேஜ்ல சைட்ல நம்ம அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிறோம். திருவண்ண தேங்காய், அதுல சீரகம், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1லேருந்து 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள். இது குழம்பு மிளகாத்தூள், காரத்துக்கு எப்ப நீங்க போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப காய்கறி வெந்துச்சான்னு செக் பண்ணிட்டு அந்த இதுல எல்லா அரைச்சதையும் கொட்டிக்கோங்க. நான் இப்ப மிக்ஸி ஜாரை கழுவி அதுல உள்ள தண்ணியும் சேர்த்திருக்கேன். இதுவே போதுமான அளவு இருக்கும். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, ஏன்னா கூட்டு கொஞ்சம் திக்காகணும். உப்பு செக் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு பத்தலன்னா நான் உப்பு கொஞ்சம் சேர்த்திருக்கேன். தேங்காய் சேர்த்த பிறகு 5லேருந்து 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். இப்ப ஒரு தாளிப்பு எண்ணெய் சட்டியை வச்சுட்டு அதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், நான் பாதி வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்பு எடுத்துக்கோங்க. இப்ப தாளிப்பை நம்ம செஞ்சு வச்சிருக்க கூட்டுல கொட்டிக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், சுவையான முருங்கைக்காய் கத்திரிக்காய் கூட்டு தயார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.